சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, எல்லோரும் வாக்களிப்போம். அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் பார்த்திங்கன்னா வாக்குரிமைன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. நம்ம அளிக்கக்கூடிய வாக்கால் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடிப்படை சட்டங்களை பற்றி அறியணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்து பயன்பெறுங்க. அது சம்மந்தமாக இப்போது அடிப்படை அரசியலில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம போடுகின்ற ஓட்டால், நம்ம அளிக்கக்கூடிய வாக்கால் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாக்களிக்கிறது பார்த்திங்கன்னா மொத்தம் மெயினாக 2 எலெக்ஷன். ஒன்று பார்த்திங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது பார்லிமெண்ட்டுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதி பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க, எம்பி. இப்போ பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அசாம், வெஸ்ட் பெங்கால், அப்புறம் நம்ம கேரளா, அப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, 5 மாநிலங்களில் இப்போ தேர்தல் நடக்க போகுது. இதில் நம்ம இப்போ எந்த எலெக்ஷனை சந்திக்க போகிறோன்னு சொல்லி பார்த்தோன்னா, எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏனா யாருன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். அப்போது நம்ம போடக்கூடிய ஓட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதியோட ஒரு எம்எல்ஏ யார், நம்மளோட ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் இருக்க ஒரு எம்எல்ஏ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். நம்மளோட தொகுதியில் இருக்க ஒரு ஆளை நம்ம எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்க போகிறோம். அந்த எலெக்ஷன் தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சந்திக்க போகிறது. இதில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா எம்எல்ஏவுனா பார்த்திங்கன்னா மொத்தம் தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதி, புதுவையில் பார்த்திங்கன்னா 30 சட்டமன்ற தொகுதி. இதில் பாதிக்கும் மேலே யார் அதிக எம்எல்ஏ வச்சுருக்காங்களோ, எந்த ஒரு கட்சி எம்எல்ஏ வைத்திருக்கிறார்களோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட சிஎம்ஐ தேர்ந்தெடுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள், அதாவது எப்படின்னா 234ல் 117 + 1, அதற்கு மேலே எத்தனை எம்எல்ஏ எந்த கட்சி வச்சுருக்கோ அவங்க பார்த்திங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க. எதிர்கட்சி அதை விட கம்மியான எம்எல்ஏ, குறைவான எம்எல்ஏ வாங்கியிருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக அமருவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்கிறது. எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு 2 கட்சிகள் சேர்ந்து கூட்டணியோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 234 தொகுதியிலையும் போட்டியிடுதுன்னு சொல்லி வச்சுப்போம். அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி 117 எம்எல்ஏக்கு மேலே அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏ ஆகிறாங்க அப்படின்னா அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அதே மாதிரி எதிர்கட்சி இன்னொரு தரப்பில் பார்த்திங்கன்னா இன்னொரு 4-5 கூட்டணிகள் சேர்ந்து அவங்க ஒரு கூட்டணியாக இருப்பாங்க. அவங்க ஒருவேளை அதிக எம்எல்ஏ ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க அந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்கிறது. நம்ம எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. நம்மளோட எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க சிஎம்ஐ தேர்ந்தெடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு ஸ்டேட்டோட ஹெட் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அவங்க தேர்ந்தெடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வாக்களிக்க போகிற இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்கிறது. எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுப்பாங்க. பெரும்பான்மை யார் அதிக எம்எல்ஏ நிரூபிக்கிறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட சிஎம்ஐ தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் நமக்கு சிஎம். அந்த சிஎம்மோட தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரி அமையும். எல்லாம் பால்வளத்துறை, அப்புறம் கூட்டுறவுத்துறை, அந்த துறை, அது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய துறைகள் இருக்குது. அவங்களுக்குலாம் ஹெட் மினிஸ்டர், அதாவது சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறது. அதுதான் பார்த்திங்கன்னா முதல் அமைச்சர். அந்த அமைச்சரவைக்கு அவர் தான் ஹெட்டு. அவர் தான் பார்த்திங்கன்னா நமக்கும் ஹெட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கமெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.